ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புறப்பக்கம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு அண்ட் கத்திரிக்காய் பொரியல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஓவர் நைட்டு இல்லைனா ஒரு 5 to 6 hours நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கடலையை ஊற வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நம்ம ஒரு 4 விசில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேக வைக்க வேண்டாம், ஒரு 4 விசில் போதும், வேகட்டும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகு, தேவைக்கேற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகட்டும். இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாமே வேகணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலையை உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு குழம்பு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலையும் இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு தட்டு போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய், அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes மட்டும் நம்ம கொதிச்சா போதும். கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இல்லை அதுக்கும் குறைவா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு 1/4 ஸ்பூன் போதும். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் புட்டுக்கெலாம் செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.